அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையாம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அன்னை மொழியே அழகாத செந்தமிழே, அன்னை மொழியே அழகாத செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவாய் முத்தாட வாழ்த்துவமே, முத்தாட வாழ்த்துவமே. அனைவருக்கும் இனிய என்னுடைய வணக்கம். முடிக்க சொல்றீங்களா, தொடர சொல்றீங்களா? பாடல்களை தட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாடல் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு மனப்பாட பாடல் இல்லையா? அன்னை மொழியை பாடலை எழுதிய பாடல். இந்த பாடல் தமிழ்நாட்டின் தமிழ் வாழ்க்காக கூட வர வேண்டிய அளவுக்கு தகுதி வாய்ந்த பாடல். அந்த பாடல் உங்கள் பள்ளி பாடத்தில் மனப்பாட செய்தார்கள். ஏனென்றால் இந்த பாடல் தான் தமிழ் மொழியின் அனைத்து சிறப்புகளையும் பாடலில் பெருந்தினார் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார். இதை இசை வழியில் நான் இது போன்ற ஒரு 10 ஆண்டு முன்பு பாடல் வெளியிட்ட போது ஏராளமான உங்களை போன்ற அரசு பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள் வரவேற்றார்கள். இந்த பாடல் என்னுடைய வலைத்தளத்தில் யூடியூபில் போனீங்கன்னா எப்பொழுது ஆரம்பிச்சுன்னா ஒரு அன்னை மொழியை பார்த்த ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாலே நாங்கள் இசை போட்டு பாடி 14 ஆண்டுகளுக்கு முன்னாலே இசை போட்டு பாடி கொண்டிருக்கிறோம். பாடல் அந்த பாடல். ஆனால் இது தமிழ் வாழ்க்காக நான் எந்த நிகழ்வில் போனாலும் பாடக்கூடிய பாடல். இந்த அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழ் கூடல் நிகழ்வில் பங்கேற்க என்னை அழைத்ததற்காக முதற்கண் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மையார் தமிழ்ச்செல்வி அவர்கள் உட்பட என்னுடைய இனிய நண்பர் தமிழ் மகன் என்கின்ற சுந்தரராஜன், அவர் பேர் தமிழ் மகன், நாங்கள் வச்ச பேரு. அந்த நண்பர் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த தமிழ் கூட நிகழ்வில் பங்கேற்று என்னுடைய கருத்துக்களை பொறுமையாக கேட்க வந்துள்ள அனைத்து மாணவ குழந்தைகளுக்கும் இனிய வணக்கத்தை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். என்னுடைய பள்ளி காலம் தான் நினைவு வருது. நான் ஆசிரியர் ஆகணும்னு நினைச்சேன், ஆகல. ஆனால் அவங்களை பார்த்த பள்ளி நான் படித்த பருவங்கள் நினைவு வருது. அதே சீரடி மட்டும்தான் மாறி இருக்கேன். நாங்கள் இந்த ஒரு சீருடைய வேலை, இப்போ நீங்கள் வேலை செய்யலை. உங்களை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் உட்கார மாதிரி எனக்கு என்னுடைய உணர்வு இன்னும் சொல்லுது. என்னுடைய அகவை 40 கடந்தாலும் நான் இன்னும் இளைஞராக குழந்தை பருவத்தோடு மாணவராக இருப்பதைத்தான் நான் இன்னும் எப்பொழுதும் விரும்புகிறேன். இப்போ தோழர் ஆசிரியர் சொன்னதை போல இந்த செயல்பாடுகள், தமிழ் செயல்பாடுகள், தமிழ் படைப்புகள், நூல்கள், விருதுகள், இதெல்லாம் நான் பெற்றிருக்கிறோமா அப்படிங்கிறது எனக்கு அவர் சொல்லும்போது திரும்ப நினைவு வருது. ஆனா நான் இன்னும் மனதளவில் உள்ள தளவில் உங்களை போய் நான் மாணவராக தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அப்படி மாணவராக இருந்தால்தான் புதிய புதிய செய்திகளை புதியவர்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுதுமே ஒன்றை எண்ணுங்கள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் யாரோ ஒரு புதிய
யாராவது ஒரு புதிய கருத்தையாவது நீங்கள் கேட்பீர்கள். அப்போ நாம் இன்னும் மாணவர்கள் தான். நாம் அனைவருமே அது என்ன ஆனாலும் முதிர்ந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நண்பர்களை புதிய புதிய கருத்துக்களை சந்திக்கும் போது அந்த இடத்தில் நாம் மாணவர் தான். அந்த எண்ணத்தில் நான் இன்னும் இந்த இடத்தில் மாணவனாகத்தான் வந்து நின்றுள்ளேன். உங்களை பொறுத்தவரை நான் பேசுகிற சிறப்பதையாக இருந்தலாம், ஆனால் நான் இன்னும் மாணவனாக தான் உள்ளேன். ஏனென்றால் அன்றாடம் நாம் புதிய புதிய கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாள் நாம் சந்திக்கும் மாணவர்கள் வந்து புதிய புதிய செய்திகள் நாம் அடைவோம். அப்படி கேட்பதையெல்லாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்வில் நம்முடைய செயல்பாடுகள் கொண்டு வந்தால்தான் நம்முடைய அறிவு இன்னும் மெருகேறும். அதை மற்றவர்களுக்கு நாம் கொண்டு செல்ல முடியும். நான் பள்ளி கல்லூரி படிக்கும் போது மேலே வந்து பேசணும்னா என்னால் முடியாது, வரவே மாட்டேன், ரொம்ப கூச்சப்படுவேன். பள்ளி காலை வழிபாட்டு நேரத்தில் அறிவுரை சொல்ல சொல்லுவாங்க, திருக்குறள் சொல்ல சொல்லுவாங்க. அதை மட்டும் திருக்குறள் பொருள் சொல்லி படிப்பாங்க. இந்த மாதிரி பேச சொல்ல முடியாது, கைகாலம் நடக்கும். கல்லூரியில் படிக்கும் போது அப்படிதான். அதாவது நம்ம பேசுறது ஏதாவது நினைப்பாங்களோ, ஏதாவது அவங்க குறைய பிடிப்பாங்களோ, சிரிப்பாங்களோ, கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற அச்சம், அந்த மாதிரியான பயமெல்லாம் நிறைய இருந்தது. ஆனால் அது எல்லாமே இந்த மாதிரி நிகழ்வுகள் பேச பேச குறைந்து இப்பொழுது மாறிவிட்டது. நமக்கு தோன்றியதை, நாம் வாழ்வில் கண்டதை, நம்மளுடைய பட்டறிவை, நம்முடைய அனுபவத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்துக்கிறோம். நாம் கற்றுக்கொண்டதை மற்றவங்க சொல்லுறோம். அதான் நம்ம திருவள்ளுவர் சொன்னார், நீ என்ன படிக்கிறியோ அது மற்றவங்க சொல்லு. அது சரியா தவறோ அதை அவன் புரிஞ்சு ஆய்வு பண்ணி எடுத்துருவான். அதனால்தான் நம்முடைய உங்கள் தமிழர் சொன்னது போல திருவள்ளுவரையும் திருக்குறளையும் நாம் எங்கு சென்றாலும் முன்னெடுக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். உங்கள் பள்ளி வகுப்பு பாடநூலில் திருக்குறள் ஒரு மனப்பாட செயலாக ஒரு 10 குறள் அல்லது 20 குறள் மட்டும் இருக்கும். இந்த காலத்திலிருந்து அப்படித்தான் இருக்கு. மனப்பாட செயல் படிப்போம், அதை போய் தேர்வுகளை எழுதுவோம், மதிப்பெண் பெறுவோம், அதோட திருக்குறள் மறந்துடுவோம் இல்லையா? நிறைய மாணவர்கள் திருக்குறளை மற்ற வழக்கமான பாடங்களை போல மனப்பாடம் செய்து எழுதி தேர்வு எழுதி மதிப்பெண் பெற்றவர்கள் மறந்து விடுகிறோம். மற்ற பாடங்களை நீங்கள் அப்படி எடுத்தாலும் திருக்குறளை அப்படி எண்ணாதீர்கள். திருக்குறள் வெறும் மனப்பாட செய்யுள் மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டி. திருக்குறள் படிதான் நம்முடைய வாழ்க்கை அனைத்துமே இப்ப நடந்து கொள்வது. எல்லா இடங்களிலும் நீங்கள் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எந்த நிகழ்வை செய்தாலும் அந்த நிகழ்வில் ஒரு திருக்குறள் அடங்கியிருக்கும். ஏனென்றால் இது எல்லாமே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் இயற்றி சென்று விட்டார். உங்களுக்கான வாழ்க்கை நடைமுறை, வாழ்க்கை சூழல், நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பது எல்லாமே திருக்குறளில் இன்றைக்கு நேற்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதிவிட்டார். அதாவது நாம் திருக்குறளை முன்னெடுக்க சொல்கிறோம். எதை படித்தாலும் படி, அறிவியல் படி, வரலாறு படி, புவியியல் படி, கணிதம் படி, மருத்துவம் படி, பொறியியல் படி, கட்டடக்கலை படி, ஓவியக்கலை படி, எல்லாத்தையும் படி. எல்லாத்துக்கும் முன்பாக திருக்குறளை படி. திருக்குறளை படித்ததோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்வில் கடைபிடி. திருக்குறளை படி, வாழ்வில் கடைபிடி. நல்ல மனிதராக இந்த சமூகத்தில் நாம் மதிக்க தகுந்த மனிதராக வாழ வேண்டும் என்றால் திருக்குறள் தான் நமக்கு வழிகாட்டு. வெறும் பாடம் மட்டுமல்ல, அது ஒரு வழிகாட்டி. அற வாழ்க்கை, ஒழுக்கம், கல்வி, நட்பு, அருளுடைமை, பொருளுடைமை, இல்வாழ்க்கை, மக்கட்பேறு, அரண் வலியுறுத்தல், எல்லாவற்றையும் அதனால்தான் அறப்பொருள் இன்பம் என்று முப்பாடாக வந்து எல்லாவற்றையும் திருவள்ளுவர் சென்றுள்ளார். வெறும் படிச்சுட்டு அப்படியே போகாம ஒரு திருக்குறளாக எந்த திருக்குறளையாவது அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கிற மாதிரி இந்த தலைமையிலிருந்து நீங்க தான் சிந்திக்கணும். ரெண்டு தலைமுறையில் வந்தவங்க பாதி பேர் படிச்சது அப்படியே மறந்து போயிட்டாங்க. திருக்குறளுக்கு வாழ்க்கை தொடர்புலாம் நிறைய பேர் போயிட்டாங்க. அதை மட்டும் கடைபிடிச்சு கொண்டு வந்திருந்தா இன்றைய நாட்டில் நடக்கின்ற இவ்வளவு வன்முறைகள், கொலை கொள்ளைகள், பாலியல் துன்புறுத்தல்கள், சாதி மத சண்டைகள், மனித ஏற்றத்தாழ்வுகள், இவை அனைத்துமே இல்லாமல் போகும். இவை அனைத்துமே திருக்குறள் சொல்லிவிட்டார்.
இதெல்லாம் இல்லாத நாளாக இந்த மக்கள் வாழ வழிகாட்டி திருக்குறள். அதனால்தான் அந்த திருக்குறளை முன்னெடுத்து உங்கள் ஆசிரியர் குறிப்பிட்டதை போல திருக்குறளை வீடுகளில் கொண்டு சேர்க்க வேண்டும். பள்ளிகளில் பாடமாக மட்டுமில்லாமல் வீடுகளில் இயல்பான மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் திருக்குறளை வீட்டு நிகழ்வாக அவர் குறிப்பிட்டதை போல உங்கள் வீடு நடக்கின்ற பிறந்தநாள் விழா, இப்பெல்லாம் பிறந்தநாள் விழா கொண்டாடுறீங்க இல்லையா? எவ்வளவு பேர் பிறந்தநாள் விழா கொண்டாடுறீங்க? எப்படி கொண்டாடுறீங்க சொல்லுங்க. எல்லாரும் அதே சொல்றீங்க இல்லையா? ஒரு மாற்ற யாரும் சொல்லல. எப்படி கேட்டு வெட்டி பிறந்தநாள் வந்தது? நான் உங்களா பள்ளியில் படிக்கும் போது சொன்னேன் இல்லையா? உங்களா பள்ளியில் போய் என்னுடைய பிறந்தநாள் வரும். என்ன பண்ணுறீங்களா? கடலை, பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை சக்கரை கலந்து அம்மா கொடுப்பாங்க. ஒரு போய் கோயில முருகன் கோயில முருகன் வச்சு பூசம் பண்ணிட்டு அந்த பொட்டுக்கடலை கலந்துக்கடை எடுத்து பள்ளியில் கொடுத்துட்டு அவர் பிறந்தநாள் வச்சுக்கோங்க. இதுதான் பிறந்தநாள். இன்னைக்கு எப்படி கேக்கு விட்டதுன்னு வந்தது? அந்த கேக்கு விலை எவ்வளவு உங்களுக்கு தெரியும்? எவ்வளவு கேக்கு விலை? நல்லா சொல்லுங்க. 600. அவங்க எவ்வளவு வாங்கிட்டீங்களோ அதை சொல்லுங்க. 600, 700, 1000 ரூபாய். நம்முடைய வாழ்க்கை சூழலுக்கு, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு, நம்முடைய உணவு பொருளின் சூழலுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அந்த கேட்டு வாங்கி வெட்டணுமா? முதல் அதை கேட்க, அதுக்கப்புறம் அதை எதுக்காக பண்றதுன்னு சொல்றது. எண்ணி பாருங்க. 8 நாளா நான் கடலையும் கரும்புக்கிறேன். இன்னைக்கு ஒரு 5 ரூபா வருமா, 10 ரூபா வருமா? கடலையும் இனிப்பு கரும்பு கடையில் வந்து ஒரு இனிப்பா கொடுக்குறது. ஆனா இன்னைக்கு 1000 ரூபா செலவு பண்ணி அந்த கேக்கு மட்டும் தான் 1000 ரூபா. அதுக்கு மேல கொண்டாட்டம் இருக்கு, அந்த கட்டு தொங்க வர்றது இருக்குது. அதாவது அந்த புசு அடிப்பாங்க, அதுதான் சரி. இதெல்லாம் பண்ணி பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படிங்கிறத யார் நம்ம கட்டிட்டோம்? அந்த கேக்கு மிக கொடுமையான வேதிப்பொருள் கலந்த ஒரு பொருள். அதை அதிகமா சாப்பிட்டா உடம்புக்கு நோய் வரும். சில பேருக்கு அன்னைக்கே பிறந்தநாள் அன்னைக்கே சிக்கல் வந்தது. ஒரு மாணவி, ஒரு குழந்தை அதை வெடிச்சு அன்னைக்கு இறந்துருக்காங்க. அந்த கேக்கு சாப்பிட்டு இறந்துருக்காங்க. இது நடந்தது. இப்படி காசு கொடுத்து இவ்வளவு செலவாக இந்த பொருளை வாங்கணுமா? பிறந்தநாள் கொண்டாடுங்க, வீட்டுல கொண்டாடுங்க. பிறந்தநாள் கொண்டாடுங்க. உங்க வீட்லயே ஏதாவது யூஸ் செஞ்சு நீ வெட்டணும்னா அதை வீட்டு சாப்பிடும். அதையும் தாண்டி நாம என்ன சொல்றோம்னா, அந்த பருவத்துல உங்களுக்கு கிடைக்கிற பழங்கள், இப்போ பப்பாளி பலாப்பழம் இருக்கு, அந்த பருவத்துல நம்ம பிறந்தநாள்லாம் பலாப்பழம் இருக்கு. நீர்பூசணி, தர்பூசணி இருக்குல்ல, எங்க பாப்பா 2 பேருடைய பிறந்த நாள் 11 அகவை வரைக்கும் இப்போ வரைக்கும் அப்படி கொண்டாடும். அதாவது அந்த நேரத்தில் என்ன பழம் இருக்கு? தர்பூசணியா, பலாப்பழமா, பப்பாளியா, அதை வாங்கி குடிக்கிறத வெட்டணும். அதான் கேட்டு வெட்ட வெட்டு. அது புதுமையாக இருக்கும், உடம்பு நல்லது கூட. இனிமேல் அதை பண்ணிடணும். சரியா? அப்பா அம்மாவுக்கு, நம்ம படிக்கிற சூழலுக்கு, நம்மளுடைய வீட்டு குடும்ப வசதிக்கு 1000 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கிறது நல்லதா? அது கேடானதும் கூட. உடம்புக்கு நல்லா இருந்தா கூட பரவாயில்ல, கேடானதும் கூட. அதுக்கு அந்த 1000 ரூபாய நம்ம கூட பள்ளியில் படிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது யூஸ் பண்ணி கொடுக்கணும். கடலை பருத்தி, எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய், அந்த மாதிரி யூஸ் பண்ணி சொன்னால் நீங்க கொடுங்க. ஒரு பேனா கொடுங்க, 5 ரூபா வருவான். ஒரு பேனா வாங்கி கொடுங்க. அந்த 1000 ரூபாய் இத்தனை பண்ணலாம். ஒரு கைப்பொருள் வாங்கி கொடுங்க, பென்சில் கொடுங்க. அன்றாட நம்ம பயன்படுத்தணும். சின்ன சின்ன பொருளை நம்ம கூட படிக்கிற மாணவர்களுக்கு அந்த 1000 ரூபாயை நீங்க செலவு பண்ண நினைச்சா இப்படி செலவு பண்ணுங்க. என்னுடைய பாப்பங்கள் 6ஆம் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க படிக்கிறது உண்மை அரசு பள்ளி. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் இது போல இனிப்புகளை கொண்டு வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. புத்தகங்கள் கொண்டு கொடுப்பாங்க. நூலுக்கு எங்களுடைய புத்தகங்கள், மற்ற அறிஞர்களுடைய புத்தகங்கள் கொண்டு கொடுப்பாங்க. அதே போல மதிய உணவு போது பொங்கல் வச்சு கொடுப்போம். அந்த பள்ளியிலேயே வாங்கி கொடுத்து சொல்லி பொங்கல் வச்சு கொடுப்போம். பொங்கல் வச்சு சாப்பிடுவேன். அந்த காலத்து இனிப்பு தான். இனிப்புனா பொங்கல், கரும்பு இனிப்பு தான். இப்பதான் கண்ட இனிப்புங்கிற பேர்ல கண்ட கேக் வகைகள் வந்து உடம்புக்கு கேடாது.
இப்படி இவற்றை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுனாலதான் பிறந்தநாள் விழாவை நம்ம போய் இந்த முறைகளை மாற்றி நம்முடைய தமிழ் முறைப்படி தமிழ் இனிப்புகள் நாட்டு சக்கரையான இனிப்புகளை வைத்து கொண்டாடி நடத்திட்டு வரோம். எதுக்காக சொல்றோம்னா பிறந்தநாள் விழாவை திருக்குறள் ஓதி நாம் நடத்திட்டு வரோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. எங்கிருந்து வந்தது இந்த பண்பாடுகள்? எங்கிருந்து வந்தன? அதே பாட்டை தமிழ்ல பாடி வாழ்த்து நம்ம ஐயா அபிமதி அவர்கள் இயற்றிய பாடல் இப்பொழுதுதான் பள்ளிகளுக்கு தான் வந்திருக்கு. என்ன பாட்டு? பிறந்தநாள் பாட்டு சொல்லுங்க. சிறந்த ஒரு பாடலாசிரியர், நல்ல தமிழ் பற்றாளர், நல்ல உணர்வாளர், அருமையான கவிஞர். அவர் இயற்றிய இந்த பாடல் இந்த 10 ஆண்டுகள தான் பண்ணி குழந்தைகளுக்கு வந்து பிறந்தநாள் பாடுறீங்க. இதை பள்ளியில பாடுறீங்க. ஒவ்வொரு பாப்பா பிறந்தநாளுக்கு பள்ளியில பாடுறீங்க காலையில் பாட்டு இல்லையா? அதே போல வீட்லையும் இதை பாடி நான் சொன்ன முறையில உங்களுக்கு வேண்டிய பிடிச்ச படங்களை வெட்டோம் நினைச்சா அப்படி வெட்டி அதை கொண்டாடுங்க. அப்போ ஒரு திருக்குறள் சொல்லுங்க. யாரெல்லாம் அவங்க இருக்கிறீங்களோ அந்த பிறந்தநாள் அவங்களாம் ஆள் ஒரு திருக்குறள் சொல்லணும். இயன்றவரை திருக்குறள் நூலையும் திருவள்ளுவர் படத்தையும் நான் ஏன் திருவள்ளுவர் திரும்ப சொன்னா எல்லாத்துக்குமான அடையாளம் திருக்குறளும் திருவள்ளுவர் தான். அவ்வளவு கொடுத்துட்டு போயிருக்காரு. அவ்வளவு பெரிய அறிஞர் மகாத்மா காந்தியடிகளாகட்டும், வெளிநாட்டு அறிஞர்களாக எல்லாரும் திருக்குறளை போட்டுறாங்க. டால்ஸ்டாய் அறிஞர் டால்ஸ்டாய் சொல்லிட்டு திருக்குறள் பற்றியும் காந்தியடிகளே வளர்றார். அவர் ஏதோ வெளிநாட்டு அறிஞர், அவர் சொல்லிதான் நம்ம இந்தியாவில் இருக்கிற காந்தியிலே வளர்றார். அவர்களே ஒரு திருக்குறளை அவர் சொல்லி தொடங்கினார். அதனால்தான் அந்த திருக்குறளை முன்னிறுத்தி உங்க வீட்டுக்கு பிறந்தநாள் சொல்றோம். அதே போல சாதனை விழா உங்களுக்கு காதலிக்குவாங்க, அதையும் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் முன்னிறுத்தி நாங்கள் நடத்திட்டு வரோம். 65 விழாக்கள் சொன்னாங்க. அதுல பாதிக்கு மேல காதலி விழாவும் புதுமணிப்பு விழாவும் நடத்திருக்கணும். வீட்டு புதுமணிப்பு விழா நம்ம வீட்டுக்கு புதுமணி நடத்தும் போது புரியாத வளமொழியில யாரோ ஒரு தெரியாத கூப்பிட்டு அவருக்கு 4000 5000 அவருக்கு மட்டும்தான் அதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க வாங்கி ஒண்ணுமே புரியாது அது பேசுறது அதை வச்சு நடத்திட்டு இருக்கோம். அதையும் தவிர்த்துட்டு நல்ல தமிழ்ல புரியுற மாதிரி திருக்குறளை ஓதி நம்ம நடத்திட்டு வரோம். இது கட்டணமா இல்லை, உங்க விருப்பம். உங்க வீட்டுல எங்க நாங்க கூப்பிட்டு நாங்க இதெல்லாம் ஏன் செய்யறோம். அதே போல திருமணங்கள் உங்க வீட்டுல திருமணங்களும் உங்க பெரியப்பா சித்தப்பா மாமா அப்படி திருமணங்களையும் தமிழ் வழியில அதுவும் திருக்குறள் ஒரு ஏன் எப்படி செய்யணும் அப்படின்னா திருக்குறளை கொண்டு போகணும். திருக்குறள் வெறும் மனப்பாடம் அல்ல, வெறும் பாடம் அல்ல, வெறும் பள்ளி பாடம் அல்ல, வாழ்வியல் நெறி, வாழ்க்கை நெறி. அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையும் போய் ஒவ்வொரு வீட்லையும் போய் நம்ம வந்து அதை கட்டாயப்படுத்தி அவங்கள கொண்டு போகிறது. இப்ப இருந்து முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டு பிறந்தநாள் விழாவையாவது நான் சொன்ன வகையில் கேக்கை தவிர்த்து நீங்க பண்ணீங்கன்னா பக்கத்துக்கு பே பண்ணுவோம், அவன் பண்ணா இன்னொரு பக்கத்துக்கு பே பண்ணுவோம். எல்லாத்தையும் நானும் எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படிங்கிறதால பாதிச்சோம். சரி, அது ஒரு பெயர் வைக்கிறது. இன்னைக்கு நம்ம மக்கள் பெயர் தமிழ்ல எத்தனை பேருக்கு தமிழ் தெரியல. உங்க பேர் என்ன தம்பி? கபினி. உங்க பேர் பரதீஷ். உங்க பேர் துர்கோசர். உங்க பேர் லோகேஸ்வர். எல்லா பேரையும் ஒரு லிஸ்ட். எப்படி இத்தனை பேர் வந்து இது எந்த பேர்லயும் தமிழ் இல்லை. ஏன் அப்படி? எப்படி இப்படி வந்தது? தமிழை இவ்வளவு தூரம் கலப்பி இவ்வளவு தமிழா இந்தியாவோட உலகத்தில் அனைத்து நாடுகளுக்குமே சிறந்த மொழியாக
பேர்களை தமிழ் இல்லை. எப்படி இப்படியாச்சு? ஒரு முந்தைய தலைமையில் உங்க அப்பா அம்மா பேர் கேட்டா தமிழர் தான் இருக்கும். உங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேரு, உங்க அப்பா பேரு, உங்க அப்பா பேரு, அம்மா பேரு, உங்க அம்மா பேரு, உங்க அம்மா பேரு சசி, உங்க அம்மா பேரு. அந்த தலைமுறையில் இல்லை, அதுக்கு முந்தைய தலைமுறை வரைக்கும் தமிழ். எப்படி மாறுச்சு? நம்முடைய அடையாளத்து ஒரு ஊருக்கு போனோம், ஒரு நாட்டுக்கு போனோம் அப்படின்னா முதல்ல எடுத்து நீங்க பேர் தான் கேட்போம். நம்ம பேர் தான் நம்ம அடையாளம். ஒரு அமைச்சர் மன்மோகன் சிங் போல இருக்காரு. மன்மோகன் சிங் அவர் சிங் பஞ்சாப்காரர், அவர் அடையாளம் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு அறிஞர் பேரும் கேட்டீங்கன்னா அவங்க எந்த மொழியை சேர்ந்தாலும் எந்த இடத்தை சேர்ந்தாலும் பேர் வச்சுக்கலாம். நம்ம பேர்ல தான் நம்ம தமிழனா யாருன்னு தெரியாத அளவுக்கு பேர். நம்ம அடையாளம் முதல்ல பேர் தான். நம்ம படிப்பு, வருமானம், வேலை, கல்வி எல்லாம் அப்புறம். முதல்ல நம்ம அடையாளம் தமிழ், நம்ம பேர் தமிழ் இருக்கணும். உங்க தலைவாசிரியர் பேர் என்ன? தமிழ்ல தமிழ் இல்லைன்னா தமிழ்னு பேர் வைக்கிறது மட்டும் இல்லை, செல்வினாலும் தமிழ் பேர் தான். இப்படி பேர்கள் இந்த 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தது. என்னுடைய பெயர் திருமுருகன், திருமுருகன். இறைவன் பெயர் தான். ஆனாலும் முருகன் அழகான திருமுருகன் அழகான தமிழ் பேர். என்னுடைய அப்பா அம்மா அப்பவே சொல்லிட்டாங்க. திருமுருகனை சுருக்கி ஆதின்னு வச்சிருக்கேன். அவ்வளவு வேற ஒன்றும் இல்லை. என்னோட பேர் நான் மாத்தோட முன்னெடுத்தது தமிழ் பேர் எழுதி பேர் எழுதுவாங்க. முன்னெடுத்தையும் பெயரோடைய முதலெடுத்தையும் நான் அதை தமிழ் வச்சிருக்கேன். அவ்வளவு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எம்ஜிஆர், கேடிஆர், அந்த மாதிரி பேர் ஆங்கிலம் சொல்ல தமிழ்ல ஆதி திருமணம் வந்து ஆதின்னு வச்சுக்கோங்க. இந்த தலைமுறையில தமிழ் பேர்கள் இல்லை. என்ன காரணம்? நம்ம எல்லாரும் மனித வச்சுட்டாங்க. தமிழ் பேர் வச்சா நாகரிகம் இல்லை, தமிழ் பேர் வச்சா கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற நம்ம கூட வச்சுட்டாங்க. எந்த பேர் வச்சாலும் அது ஒரு இசு, ஒரு இச்சு, ஒரு ஷா, ஒரு ஹா. எப்படி வந்ததுலாம் இன்னைக்கு இருக்கிற மாணவ பிள்ளைங்க 95 பேர் இந்த பேரை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க ஐயா, ஏதோ 5 பேர் தமிழ் பேர் இருக்கா? உங்களுக்கு தோன்று இருக்காங்க? சொல்லுங்க. தமிழ் ஆசிரியர் இருக்காரு, மகிழ்ச்சி. புகழேந்தி, மிகச்சிறப்பு. அடுத்தது அவியரசன். இப்படி கருப்புசாமி பழனிசாமி கூட வச்சுட்டு இருந்தாங்க ஒரு வாரத்துக்கு. இப்ப அதுவும் மறைஞ்சிச்சு, அதுவும் மாத்திட்டாங்க. யாழினி இருக்காங்களா? மகிழ்ச்சி. பெண் குழந்தைகள் யாழினி. உலகத்துக்கே அறிவியலை, கணிதத்தை, வாழ்வியலை, வாழ்க்கை நடைமுறையை கற்றுத்தந்த முதல் பேரினம் அம்மா தமிழகத்தை பற்றி சொல்ல சொன்னாங்க. முதல் பேரினம் உலகத்திற்கே நாகரிகத்தை, அறிவியலை, கணிதத்தை, வாழ்க்கை செயல்பாடுகளை அனைத்தையுமே கற்று தந்த முதல் பேரினம் தமிழ் தான். ஆனா நம்ம தமிழ் பேர் 5 பேர் இருக்கோம். இந்த படிப்புல இந்த வகுப்புல 5 பேர் இருக்கும். மீது 95 பேருக்கு ஏன் தமிழ் பேர் இல்ல வைக்கல? ஏன் வைக்கல? அவங்க அம்மா அப்பாவுக்கு அவ்வளவுதான் எதிர்த்தாங்க, அதுதான் போடுறாங்க. கொஞ்சம் எண்ணி பார்த்து சொல்றேன். இப்படியே போனா ஒரு மனிதனுடைய அடையாளம் பெயர் தான். ஒரு அறிஞர் சொன்னார், அதாவது ஒரு நாட்டை அழிக்கணும்னா, ஒரு மக்களை அழிக்கணும்னா அவங்க மொழி அழிச்சிருங்க. போய் அந்த மக்களை போய் கட்சி எடுத்து கொடுத்தோ அறுவாளர் வெட்டியில போக வேணாம். அந்த மக்கள் பேசுகின்ற மொழியை அழித்து விட்டால் அந்த மக்கள் தானே அழிச்சிடுவாங்க. இப்படி பல மொழிகள் இந்த நாட்டில், இந்த உலகத்தில் அழிஞ்சிருக்கு. மொழியை அழிச்சா அந்த மக்கள் பேரிடமே அழிஞ்சிடும். இது நான் நீங்க சொல்ல, உலக நாட்டு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மொழியை அழிச்சுட்டா அந்த மக்கள் பேரிடமே அழிஞ்சிடும். அத்தனையும் தப்பிச்சு தாண்டி இத்தனை 1000 ஆண்டுகள், 50,000 ஆண்டுகள் தமிழ் மொழியோடைய தோற்றம் 50,000 ஆண்டுகள் தான். பாவலர் பெருஞ்சித்தனார் என்ற அன்னை மொழியோடைய ஆசிரியர் பாவலர் பெருஞ்சித்தனார் இயற்றிய பாடலில் 50,000 ஆண்டு முன்பிருந்த அருந்தமிழ் வார்த்தாமல் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறார். இப்படி 50
16 ஆண்டுகள் தாண்டி இன்னும் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம மொழிய நாம் இப்படி பேரை வச்சு அழிச்சு போறோம். அதனால முடிந்த வரை உங்கள் அப்பா அம்மா சொல்லி தமிழ்ல பேர் வச்ச கூப்பிடுற, தமிழ்ல பேரு கூப்பிடுற மாதிரி பேரு. நான் இந்த கூட்டத்துக்கு இந்த தமிழ் பள்ளி கட்சிக்கு பெற்றோர்கள் வருவாங்கன்னு கேட்டேன் ஐயா உங்க ஆசிரியர். ஏன்னா உங்களோட பெற்றோர்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது. ஏன்னா அதுக்குதான் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன் என்ன செய்யறானோ அதை அப்படியே செய்யறவங்க. இன்னொன்னு குறிப்பிடுறேன், நீங்களும் அரசு பள்ளிக்கு வந்து எவ்வளோ கொடுத்து வச்சவங்க. நமக்கு அரசு பள்ளிங்கிறது பெரிய ஒரு வரவேற்பு, பெரிய ஒரு மகிழ்ச்சியான, நமக்கு கிடைக்க கிடையாத வரம். தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க இப்படி கிடையாது. சில பேர் குழந்தைங்க நினைப்பீங்க, மாணவர்கள் அவன் அரசு தனியார் பள்ளி போறாங்க, நம்ம அரசு பள்ளி படிக்கணும். அப்படி வளர்ந்தவே வருந்தாதீங்க. அரசு பள்ளி எப்படி நான் தமிழை சொன்னேனோ, திருக்குறளை சொன்னேனோ, அதே போல அரசு நடத்துகின்ற பள்ளிகள் தான் அனைத்து குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு விடுதலையான, ஒரு சுறுசுறுப்பான, நேர்வழியில் செல்வதற்கான கல்வியை தரக்கூடிய பள்ளி. தனியார் பள்ளி படிக்கிற எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு அரும்பு கிடைக்காது. வெறும் புத்தகத்தை படி, தேர்வு எழுது, மதிப்பெண் வாங்க, அடுத்த வகுப்பு போ, ஒண்ணுமே இருக்காதுங்க. பொதுவான அறிவுங்கிறதோ, பொதுவான இந்த உலக நடைமுறை சிந்தனைகளும், ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதருக்கு நல்லது பண்ணணும், அவங்களுக்கான இதை நம்ம ஊட்டணும், அவங்களுக்கு ஒரு நல்லது சொல்லணும்னா கூட இந்த அறிவு தனியார் பள்ளி இருக்கிற பிள்ளைகளுக்கு 90 பேருக்கு வராது. ஏன்னா அவங்க சொல்லித்தரது இல்லை. இப்ப நான் காலையில் வந்தோடனே உங்க தலைவாசல் கூட கேட்டேன், தமிழ் பாடம் நிகழ்ச்சி தனியார் பள்ளியில் இருக்காமா? இல்லை. வெறும் பாடத்தை மட்டும் படித்து தேர்வு எழுதுவது மட்டும் இல்லாமல் உலக நடைமுறைகளையும், பொதுவான நிகழ்வுகளையும், நம்முடைய மொழியினம் சார்ந்த நிகழ்வுகளையும், அதை கொண்டு வந்த தலைவர்கள், பெருமக்கள், அறிஞர்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அரசு பள்ளி தான் சொல்லித்தரும். எவ்வளவு விடுதலையா இருக்கீங்க நீங்க, அங்க இந்த மாதிரி இருக்க போட முடியாது. சில தனியார் பள்ளிகளை தமிழ்ல பேசப்பட முடியாது. நீ வீட்டுல தமிழ் பேசுவ, நம்மளுடைய தமிழ் தாய்மொழி தமிழ், உங்க அப்பா அம்மா தமிழ் பேசுவாங்க, ஆனா பள்ளிக்கூடம் தமிழ் பேசக்கூடாது. கட்டுப்பாடு இருக்கு தனியார் பள்ளிகள் நிறைய இடங்கள்ல. அது எப்படி முடியும்? நம்ம வீட்டுல எப்பவும் நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி தானே பள்ளியில வந்து பேச முடியும். பாடம் படிக்கிறது கல்வி உறவு இருந்தாலும் நம்முடைய மாணவர் மாணவர்கள், நண்பர்கள், தோழிகிட்ட இயல்பா நம்ம வீட்டுல என்ன பேசுறோம் அப்படிதான் பேசுவோம். ஆனா அங்க பேசக்கூடாது. தனியார் பள்ளிகள் அவ்வளவு கட்டுப்பாடு, கொடுமையிலும் கொடுமையான கட்டுப்பாடு. தமிழ் மொழி நம்முடைய மொழி என்பதற்காக மட்டும் நான் இதை சொல்லவில்லை. அது ஒரு உயிராற்றல் கொண்ட மொழி. நீ தமிழ்ல பேசினா உடல் நலமே ஆகுங்கிற ஒரு அறிஞர். தமிழ் மொழியில பேசிட்டே வந்தா உடல் நலம் ஆகும். அந்த வகையான சிறப்பு இருக்கு. வெறும் மொழி என்பது வெறும் கருவி மட்டும் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனா தமிழ் அப்படிப்பட்டதில்லை. நம்ம உயிரோடு சார்ந்த, உடல் நலத்தோடு சார்ந்த மொழி. மற்ற மொழி கலக்காம இங்க தமிழே பேசி பாருங்க, இன்னும் சிறப்பாக. 24 ஆண்டுகளா நான் தமிழ்ல பேசிட்டு இருக்கேன். கல்லூரி முடிச்சதிலிருந்து என்னுடைய இந்த தமிழ் பயணம் தொடங்குச்சு. பாவலர் பிரிதித்தனார் அவர்கள் இயற்றிய நூல்களை படித்த பிறகு, அவர் சார்ந்த அறிஞர்களிடம் பேசிய பிறகு, அவர்கள் போன்ற அறிஞர்களுடைய கூட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்ற பிறகு தமிழில் தான் நான் பேசுகிறேன். எனக்கு நல்லா இருக்கு. நான் பட்டதைத்தான் பேசுகிறேன். நான் உங்கள்கிட்ட ஒரு கற்பனைக்கோ புனைவுக்கோ உங்கள்கிட்ட ஏதாவது பண்ணி உங்களுடைய மனநிலை மாற்றக்கோ நான் பேசுறேன். நான் பேசுறதுல என்னுடைய அறிவின் பட்டதை தான் பேசுறேன். அப்ப தமிழ்ல அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. ஆனா அந்த தனியார் பள்ளிகளை தமிழ் பேச விட மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த மாணவர்கள் மாணவிகள் எவ்வளவு பாடுபடுவாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு அரசு பள்ளியில இலவசமான கல்வியில, இலவசமான உணவுல, பகல் உணவு மட்டும் இல்ல, காலை உணவும் கொடுத்து நம்மளை இந்த அளவுக்கு நம்மளுடைய பிற்போக்கிலிருந்து முன்னேற வர, நாம் மேலேற இவ்வளவு நம்மளை வளர்க்க இந்த அரசுகளும் தலைவர்களும் பாடுபடும் போது நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அருள்வோடு தமிழ்ல பேர் வைக்க சொல்லி இப்ப போய் உங்க வீட்டுல இருக்கிற நீ வர பிறக்கிற பிறப்பு ஒரு பாப்பாவுக்காக பேர் வைக்க சொல்லுங்க. ஏன்னா நம்ம அடையாளம் தமிழ் அப்படிங்கிறதுனால. நம்ம தமிழ் முத்துக்கூத்தன் ஐயா அவர் ஒரு பாட்டு எழுதுவார் ஒரு 25 நாளுக்கு முன்னாலே. நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்று அடையாளம்
நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். சொல்லி அழைக்கும் போது இன உணர்வு ஊட்டுங்கள். சொல்லி அழைக்கும் போது இன உணர்வு ஊட்டுங்கள். சுவை தமிழ் மொழி இசை யாழினை மீட்டுங்கள். சுவை தமிழ் மொழி இசை யாழினை மீட்டுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள். கூப்பிடும் போது அந்த பாப்பா பேர் சொல்லி கூடும் போது அந்த பையன் பேர் சொல்லி கூடும் போது நமக்கு ஒரு உணர்வு பிறக்கும், மகிழ்ச்சி பிறக்கும். அதான் அந்த யாழினை மீட்டுங்கள். சொல்லும் போது அந்த பெயர் சொல்லும் போதே அந்த பெயருக்குரியவங்களோட கூப்பிடுறவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நம்மளுடைய பெயரை அடுத்தவங்க கூப்பிடுறதுக்கு மகிழ்ச்சியா நம்ம வைக்கணும். அதுக்காக இவ்வளவு சொல்றேன். பிறமொழி கலப்பட பேச்சை கைவிடுங்கள். பிழையின்றி தமிழையே பேசி பழகுங்கள். வேற மொழி கலக்காம தமிழையே பேசுங்க. தமிழையே பேசி பழகுங்க. தமிழாசிரியர் கேட்டா தெளிவா சொல்லிடுவார். தேவையற்ற வேற மொழி கலக்காம தமிழையே பேசுங்க, இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். பிறமொழி கலப்பட பேச்சை கைவிடுங்கள். பிழையின்றி தமிழையே பேசி பழகுங்கள். அறநூல் திருக்குறளை படித்திடச் செய்யுங்கள். அறநூல் திருக்குறளை படித்திடச் செய்யுங்கள். அறிவுள்ள பிள்ளையாக்கி அவை முன்னே வையுங்கள். அறிவுள்ள பிள்ளையாக்கி அவை முன்னே வையுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். பெண்களுக்கு சொல்றார். பெண்ணுக்கு முழுமையாய் கல்வியை அழியுங்கள். உங்களுக்கு எனக்கு கிடைத்தது பெரும் வாய்ப்பு. இந்த நேரத்தோடு சொல்லிக்கிறேன். ஒரு காலத்துல பெண்களை படிக்கவே வேணாம் வச்சிருந்தாங்க. வீட்டுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. தொடக்கப்பள்ளி கூட கிடையாது. இப்போ 8வது 10வது வரைக்கும் படிக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அப்போலாம் தொடக்கப்பள்ளி கூட கிடையாது. உங்களுக்கு படிப்பு இன்னொரு வீட்டுல கல்யாணம் பண்ணி போய் குடும்ப நடத்துறவங்க அப்படின்னு வச்சிருந்த காலம் உண்டு. இதெல்லாம் தாண்டி ஆணுக்கு நிகராக இல்லை, ஆணுக்கு சமமாக இல்லை, ஆணுக்கு மேலாக பெண்ணை மகளிரை படிக்க வைத்தது நம்முடைய இந்த காலம் தான். இந்த ஒரு 70-80 ஆண்டுகளுக்குள்ளதான். நம்ம தாத்தா பாட்டியில படிக்கல, அப்பா அம்மா கொஞ்சம் படிச்சிருக்காங்க. இப்ப நாம இங்க படிச்சிருக்கோம். எத்தனையோ மகளிர் தான், ஆண்கள் கூட பெண்கள் தான் பல துறைகளில் முன்னேறி தமிழ்நாட்டுல, குறிப்பா நான் சொல்றது உலகத்துல இந்தியாவோட தமிழ்நாட்டுல குறிப்பா பெண் குழந்தைகள் படிச்சு முன்னேற வந்திருக்காங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் நம்முடைய தலைவர்கள் பெரியார், தந்தை பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்களால் தான் பெண்களுக்கான கல்வி முதல்ல வந்தது. அதான் அவருக்கு ஏன்னா பெண்கள் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு வச்சதுனாலதான் பெண்ணுரிமை வேணும்னு மொழிகளா வச்சாங்க. இன்னைக்கு பெண்கள் பல இடங்கள்ல வழிகாட்டியா இருக்காங்க. குடும்பத்துல மட்டும் இல்ல, நாட்டுல மட்டும் இல்ல, பெரிய பெரிய அறிவியல் துறைகளிலும் உலகத்தில் உள்ள அனைத்து பெரிய துறைகளும் பெண்கள் முன்னால் இருக்காங்க. அது குறிப்பா தமிழக பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் அந்த வழியில் சொல்றாரு. பெண்ணுக்கு முழுமையாய் கல்வியை அழியுங்கள். பிள்ளைக்கு உள்ள உரிமை பெண்ணுக்கும் தாருங்கள். பண்ணில்